டெல்லியைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஆடம்பரமான பிளாட் ஒன்றை வாங்குவதற்காக தேடியிருக்கிறார். அப்போது அவருக்கு அபினவ் பாதக் என்பவர் அறிமுகமாகியிருக்கிறார். குருகிராமில் உள்ள பிரீமியமான DLF கேமிலியாஸ் வளாகத்தில் ஒரு பிளாட் விற்பனைக்கு இருப்பதாக அபினவ் பாதக் கூறியிருக்கிறார். ஆனால் அங்குள்ள பிளாட்டுகள் அனைத்தும் விலை உயர்ந்தவை என்பதால் அந்த பெண் ஆர்வம் காட்டவில்லை. இந்த சூழலில் அபினவ் பாதக் மீண்டும் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு வங்கி ஏலத்தில் அந்த பிளாட்டை வாங்கியிருப்பதால் குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதாக கூறி மனதை மாற்றியிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக மெசஸ் MG லீசிங் அண்ட் பினான்ஸ் என்ற நிறுவனத்தில் இருந்து சிலர் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு ஸ்டேட் பேங்க் வழங்கிய ஏலம் தொடர்பான ஆவணங்கள், விற்பனை சான்றிதழ், கவரிங் லெட்டர் போன்ற டாக்குமெண்ட்டுகளை கொடுத்திருக்கிறார்கள். எல்லாம் ஒரிஜினல் ஆவணங்களைப் போலவே இருந்துள்ளன. பேச்சுவார்த்தை முடிவில் 12 கோடியே 4 லட்சம் ரூபாய் பிளாட்டுக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சென்ற வருடம் ஆகஸ்ட் அக்டோபர் மாத காலகட்டத்தில் அந்த பெண் RTGS மற்றும் டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் 12 கோடியே 4 லட்சம் ரூபாய் பணத்தை மெசஸ் MG லீசிங் அண்ட் பினான்ஸ் நிறுவனத்தினர் கூறிய வங்கி கணக்கில் செலுத்தியிருக்கிறார். அதன் பிறகு அந்த நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனால் அவர் நேரடியாக ஸ்டேட் பேங்கிற்கே சென்று பிளாட் தொடர்பான ஆவணங்களை காட்டி விசாரித்த போதுதான் அவை அனைத்தும் போலியானவை என்று தெரிய வந்திருக்கிறது. இதனால் அதிர்ந்து போன அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண் இந்த வங்கி கணக்கில் பணத்தை டெபாசிட் செய்திருக்கிறார் என்ற விவரங்களை சேகரித்திருக்கிறார்கள். அதில்தான் அந்த வங்கி கணக்கு மோஹித் கோகியா என்பவருக்கு சொந்தமானது என தெரிய வந்திருக்கிறது. உடனே போலீசார் மோஹித் கோகியாவை தேடி வந்திருக்கிறார்கள். 5 மாத தேடுதல் வேட்டைக்கு பிறகு மும்பையில் இருந்து உத்தராகண்ட் நோக்கி தப்பிச் செல்ல முயன்ற மோஹித் கோகியாவை போலீசார் கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் மோஹித் கோகியாவின் பின்னணியில் இயங்கி வருவது தெரிய வந்திருக்கிறது. அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் 4 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். வங்கி ஏலத்தில் உள்ள பிளாட்டுகளை மோஹித் கோகியாவும் அவரது ஆட்களும் முதலில் தேடி கண்டுபிடிப்பார்கள். பிறகு ஏல ஆவணங்கள், பிளாட்டின் டாக்குமெண்ட்டுகளை ஒரிஜினல் போலவே போலியாக உருவாக்கி விடுவார்கள். அதை காட்டி குறைந்த விலைக்கு பிளாட் விற்பனைக்கு இருப்பதாக கூறி பலரை ஏமாற்றி பணம் பறிப்பதுதான் இந்த கும்பலின் மோசடி ஸ்டைல். 2019 ஆண்டில் இருந்து மோஹித் கோகியா கும்பல் டெல்லி, பஞ்சாப், மத்திய பிரதேசம், கோவா போன்ற மாநிலங்களில் குறைந்த விலையில் பிளாட்டுகளை விற்பதாக மோசடி செய்து 200 கோடி ரூபாயை சுருட்டி இருக்கிறது. இந்த மோசடி தொடர்பாக இந்தியா முழுவதும் இவர்கள் மீது 16 வழக்குகள் உள்ளன. இந்த மோசடி கும்பலின் மூளையாக செயல்பட்டு வந்த ராம்சிங் என்பவர் தலைமறைவாகிவிட்டார். அவரை கைது செய்யும் வேளையில் போலீசார் இறங்கியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.